பிரைஸ் த லார்ட். சீக்ரெட் பிஹைண்ட் டிலேஸ், தாமதத்திற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம், பாகம் 2 பார்ட் 2க்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். பார்ட் 1 நான் பார்க்கல, என்ன பார்ட் 2ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில், யூடியூபோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் ஒரு லிங்க்கு. அது பார்ட் 1, அதை பார்த்துட்டு வாங்க. அது பார்க்காம பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியனா பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் ஸ்ட்ரெயிட் இன் டு த சப்ஜெக்ட். ஓகே, போன பார்ட் 1 அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஏனோக் பற்றி பார்த்தோம். ஏன் தாமதங்கள் நேரிடுகிறது, ஏன் தாமதங்கள் நடைபெறுகிறது, வை சம்திங்ஸ் ஆர் டிலேட், அதோட காரணம் என்ன, யாரேத் அவருக்கு மட்டும் ஏன் குழந்தை லேட்டாக பிறந்துச்சு, அந்த குழந்தையோடைய பேர் என்ன, அவர் இந்த உலகத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார், பைபிளில் அவரை பற்றின முக்கியமான காரியங்கள் என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டது, அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான டீப்பான ஆழமான சப்ஜெக்ட் அன்றைக்கி நம்ம பார்த்தோம். எனக்கு வந்த ஃபீட்பேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. எங்கேயுமே நான் இதை படித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஏனோக் பற்றி வந்து நிறைய பேர் அவருக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அதை பற்றி தான் எடுத்திருக்காங்களே தவிர அவருடைய பர்த் பற்றியும் அதுக்கு பின்னாடி இருந்த காரணங்கள் பற்றியும் எடுக்கலன்னு சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஹாப்பி டு லிசன். அந்த ஃபீட்பேக்லாம் எனக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்ட் 2ல் வந்து இன்னும் ஆழமாய் நம்ம வந்து இன்னும் தெளிவாக நம்ம வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு சில வசனங்கள் நான் படிக்கிறேன். நான் திருப்பி அந்த 18th, அதாவது ஆதியாகமம் 5 அதுலேருந்து வசனங்கள் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். 18வது வசனம், யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். 21வது வசனம், ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம ஆதாம் துவங்கி லைனாக பார்த்தா சேத்து, ஏனோஷு, கேனான், மஹாலேல், நான் இங்கிலீஷில் படிக்கிற நேம்ஸ்லாம் ஓகேவா, மஹாலேல் எல்லாமே கம்மியாகிட்டே வருது. 130, 105, 90, 70, 65. பட் யாரேத்துக்கு மட்டும் 162. அதோடைய காரணம் தான் நம்ம வந்து பார்ட் 1ல் பார்த்தோம். அகெயின் சடனாக பார்த்தா ஒரு டிப் ஆகுது. என்ன அப்படின்னா, ஏனோக்குக்கு மெத்துசேலா அப்படின்ற ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை வந்து ஏனோக்கு பிறந்த வயசு என்னென்னா 65 தான். ஸோ பேக் டு மஹாலேலுக்கு எப்படி யாரேத் பிறக்கிறாரோ 65, அந்த மாதிரி ஏனோக்கு மெத்துசேலா வந்து 65வது வயசில் பிறக்கிறாரு. ஸோ இது இல்லை. அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஏனோக்கு பிறந்தது மட்டும் ஏன் டிலே அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் பேபி அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். இந்த உலகத்திற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி. ஓகே, இதோடு கதை முடிஞ்சிச்சா அப்படின்னா கதை முடியல. இனிமேல் தான் வெயிட்டு அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் வரப்போகுது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லும் போது பயங்கரமாக இருந்துச்சு, இதை நாங்கள் யோசிச்சே பார்த்துலன்னு சொன்னாங்களே, அவங்களாம் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவிற்கு இந்த கண்டென்ட்டோடைய வெயிட்டேஜ் அண்ட் டெப்த்தும் இருக்கும். ஏன்னா நானுமே இது வரைக்கும் இதை நோட்டீஸ் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால எனக்குமே இது ப்ரிப்பரேஷனில் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. ஸோ காதுள்ளவன் கேட்க கடவன். ஓகே, நம்ம அதுக்கு கண்டினியூட்டியாக இருக்கிற வேர்சஸை நான் இப்போ படிக்கிறேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அப்புறம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 25வது வசனம், மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். இங்கே அகெயின் ஒரு பெரிய திருப்பு முனை அந்த வம்ச வரலாற்றில், அந்த ஜீனியாலஜியில் ஏற்படுது. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் யாரேத்து தான்ப்பா அதிகம். இது வரைக்கும் முன்னாடி இருந்த அவங்க தாத்தா எல்லா ஆதாம் துவங்கி ஏனோக்கு வரைக்கும் பார்த்தா யாரேத்துக்கு 162 குழந்தை பிறகுது. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம்லன்னு. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இருந்திருக்கும், அப்பா எங்கள் அப்பாவுக்கு தான், ஏனோக்கு சொல்லியிருப்பார்ல, எங்கள் அப்பாவுக்கு தான் 162, நானும் பயந்துட்டேன்ப்பா, எனக்கு கூட அவ்வளோ வயசாகிடும்னு. ஆனால் எனக்கு வந்து தேவன் ரொம்ப நல்லவராக, எங்கள் தாத்தா போல், அது எங்கள் தாத்தாவாகிய மஹாலேல் போலவே எனக்கு 65 குழந்தைய கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஏனோக்கு வந்து கர்த்தரை துதிச்சிருப்பார். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஏனோக்கு மெத்துசேலா பிறக்கிறாரு. மெத்துசேலா யோசிச்சிருப்பார், எங்கள் தாத்தாவுக்கு 162, ஆனால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுனால அந்த வம்ச வரலாற்றுகள், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு காரியங்கள் மாறி மைட் பி அவங்க அதை சாபமாகவும், மைட் பி அவங்க அந்த ஏனோக்குடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாத ஒரு நபர்களாகவும் இருந்திருந்தாங்கன்னா, அதோட முக்கியத்துவம் தெரியாத ஆட்களாக இருந்திருந்தாங்கன்னா, அது ஒரு சாபமாக கூட பார்த்துருக்கலாம். அந்த லேட், ஏன்னா நம்ம ஊரில் நம்ம பழக்கம் என்ன, எதனா லேட் ஆச்சுன்னா தரித்திரம், எதனா லேட் ஆச்சுன்னா சாபம், எதனா லேட் ஆச்சுன்னா கோபாக்கிடை, எதனா லேட் ஆச்சுன்னா சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, பாவத்தோடைய விலை, அந்த மாதிரி வந்து டேர்ம் பண்ணுவாங்க.
ஏன் காலங்கள் தாமதமாகுது, அது கர்த்தருடைய நேரம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு பேர் கண்ணு மூக்கு காது வச்சு பேசி எதனா பேர் வச்சுருவோம். அந்த மாதிரி இன்கேஸ் மெத்துசேலா வந்து யோசிச்சிருந்தாருன்னு வைங்களேன், எங்கள் தாத்தா சாபத்தில் இருந்தார், அதனால 162 வயசில் தான் அவருக்கு குழந்தை பிறந்துச்சான், எவ்வளோ கஷ்டம் இல்லைன்ட்டு பரிதாபமாக பார்த்துட்டு, ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், ஏனோக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு காடோடைய பார்வையில், அதனால் ஏனோக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வந்து 65வது வயசில் நான் பிறந்துட்டேன் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டிருந்தாருன்னா, இங்கே ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. இது வரைக்கும் அவங்க வம்சம் பாராத ஒரு ஹையஸ்ட் நம்பர் 187 இவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் மாதிரி ஒரு பக்கம் தோன்றினாலும் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை தான் நான் ரிவீல் பண்ண போகிறேன். நம்ம மெத்துசேலாவை கொஞ்சம் உட்காந்து அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். யாரத்தின் மனநிலை நம்ம பார்த்தோம், ஆனால் மெத்துசேலாவின் மனநிலை பார்த்தா இன்னும் பரிதாபமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 162 ஹையஸ்ட்டுன்ட்டு பார்த்தா இவருக்கு 65 வயசு ஆகுது, குழந்தை பிறக்கல. சரிப்பா 65 160 பிறக்கும்ல எங்கள் தாத்தா மாதிரியா, பிறக்கல. 162 பிறக்கல, 163 ஆச்சு, 64 ஆச்சு, 65 ஆச்சு. நல்லா யோசிச்சு பார்க்கணும். நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா எப்படி இருந்திருப்பேன். ஏன்டா எங்கள் தாத்தா தாண்டா இருக்கிறதுலே லேட்டு 162, அவருக்கே லேட்டாக பிறகுதுன்னா என்ன தான் வாழ்க்கை எதுன்ற மாதிரி அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம். ஏன்னா டிலே ஆகுதில்ல, தாமதம் ஆகுதில்ல, சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்களோ எதுவும். ஆனால் மெத்துசேலாவின் மனநிலை என்ன இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இங்கே லிஸ்ட்டுன்னு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வெக்ஸ் ஆவாரா ஆகலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். 187 தான் ஒரு குழந்தை பிறகுது, அதாவது இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் இது வரைக்கும். சரி, ஓகே, அவர் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையின் பெயர் என்ன அப்படின்னா, 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். 28வது வசனம் சொல்லுது. அகெயின் ஒரு லூப் கண்டினியூ ஆகுது பாருங்களேன். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, லாமேக்கு அதாவது அவங்க அப்பா மெத்துசேலாக்கு 187, லாமேக்கு பார்த்துருப்பாரு. ஓகே, இது ஒரு 65 தாண்டுது, 160 தாண்டும் போதே ஒரு தெரிஞ்சு போச்சு, ஆஹா அப்பாக்கு அந்த மாதிரியே நம்மளுக்கு டிலே ஆக போதுரா, ஒரு 187 தாண்டிடும் போல அப்படின்னு நினைக்கும் போது 5 வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. 182ஆம் வருடத்தில் லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, 29வது வசனம், கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் ஈவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இதுதான் ஒரு பிளஸிங். நோவா இந்த உலகத்திற்கு எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு குழந்தையாக இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நோவாவை பற்றி பார்க்க போகிறது இல்லை. நிறைய பேர் என்ன யோசிச்சிருப்போம், ஆஹா நோவா தான் சரித்திர நாயகன் என்பதனால, இப்போ வந்து எப்படி ஏனோக்கு சரித்திர நாயகன் என்பதனால யாரை தப்பு புகழ்ந்தோமோ அது போல் மெத்துசேலாவும் லாமேக்கையும் நம்ம வந்து புகழ போகிறோம். அப்படி இல்லை. ஆனால் நோவாவை பெற்றெடுக்க வேண்டிய அந்த சந்ததியினால் எவ்வளோ அவங்க கடந்து வர வேண்டியதாக இருக்குன்றத கொஞ்சம் நம்ம உட்காந்து தியானிக்க போகிறோம். ஏன்னா நோவா பிறக்கணும், நோவா இந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். நோவா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் நீதிமானாக இருந்தார். அவர் நிமித்தமாக பேழை ஏற்பாடு பண்ணப்பட்டது. உலகமே அழிஞ்சு போனாலும் இவர் வந்து காப்பாற்றப்பட்டார். எல்லாம் வந்து சரித்திரம், அது உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பிரசங்கங்களில் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே நோவா மேலே ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, நோவாவை பெற்றெடுத்த அவருடைய தகப்பனின் அவங்க தாயார் கடந்து போன சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், அவங்களோட தாத்தா கடந்து போன சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும். நான் யோசித்தேன் ஓகே, யார் இது வந்து 162 நான் ஒரு குழந்தைய பெற்று ரொம்ப கடினமான சூழ்நிலையை கடந்து போகிறாரு. ஏன்னா ஏனோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு. மெத்துசேலா என்ன பண்ணிட்டாரு, அப்படி சாரி லாமேக்கு என்ன பண்ணிட்டாரு, மெத்துசேலா ஏன் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. சரிப்பா, ஏனோக்கு வெயிட்டு, அதனால யார் எது சஃபர் ஆனார், ஓகே, தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் லாமேக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலையே, லாமேக்கை பற்றி எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் ஹிண்ட்ஸும் கொடுக்கப்படலையே. மெத்துசேலாக்கு ஏன் 187 அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது எனக்கு தோன்றின பதில் என்ன அப்படின்னா, நோவாவின் தாத்தா மெத்துசேலா. புரிஞ்சுக்கணும், சில நேரங்களில் நமக்கு பிறக்க போகிற குழந்தை மட்டும்தான் உலகத்திற்கு ரொம்ப ஸ்பெஷல், ஒரு வெயிட் கர்த்தருடைய பார்வையில் ஸ்பெஷல் அப்படின்றது மாத்திரமல்ல, நம்மளுடைய சந்ததியில் நமக்கு பிறக்க போகிற பேரப்பசங்கள் அவங்களுக்கு வெயிட்டேஜ் இருந்தால் கூட கர்த்தருடைய அந்த அசைன்மெண்ட்ஸு, காடோடைய ஸ்பெஷல் பிளான்ஸில் அவங்க இருந்தார்கள் என்றால் அதனுடைய தாக்கம் 2 தலைமுறைகள் கூட போகும் அப்படின்றது தான் இந்த மெத்துசேலா கிட்டேருந்து நான் கற்றுக்கினேன். நான் யோசித்தேன்,
லாமேக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறேன். ஆமாம், லாமேக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல தான். ஆனால் லாமேக்குடைய குழந்தையாகிய நோவா ரொம்ப 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 ஸ்பெஷல் என்பதனால மெத்துசேலா கிட்டேருந்தே அந்த டிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது, குழந்தை பிறக்கிற டிலே. ஏன்னா நம்ம நல்லா தெளிவாக பார்த்தோம் பார்ட் 1ல் தாமதத்திற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் என்ன, அந்த டைமில் காட் என்னெல்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி. ஸோ அதை நான் பற்றி திருப்பி அதே பாயிண்ட்ஸ் பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தன்னுடைய பேரன் நோவா இந்த உலகத்திற்கு ரொம்ப முக்கியம் என்பதனால மெத்துசேலா அவருடைய தாத்தா, அதாவது நோவாவுடைய தாத்தாவாகிய மெத்துசேலா கடினமான சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டியதாக இருந்தது. அந்த 187 எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். எத்தனை பேருக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும், எத்தனை பேர் என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, எவ்வளோ தப்பாக பேசியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் உலகம் மோசமாயிடுச்சு. ஏன்னா சோதம் குமரெல்லாம் வந்து அந்த சோதம் குமரா இல்லை, அந்த நோவாவின் காலகட்டங்களில் அந்த மக்கள் ரொம்ப கொடியர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து அழிவுக்கு நேராக போனாங்க. கர்த்தர் வந்து இறங்கி மனஸ்தாபப்பட்டுச்சே, ஏன்டா இவங்களை பிறக்க வச்ச மனுஷங்களை உண்டாக்கணுன்ற அளவுக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவருடைய இதயம் அவ்வளோ நொறுங்கியது என்றால் அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கிற மோசமான பாவம் நிறைந்த உலகத்தின் மத்தியில் மெத்துசேலா 187 வயசில் ஒரு குழந்தை பிறகுது. அது இப்போ 186வது வயசு வரைக்கும், 185வது வயசு வரைக்கும் இவருக்கு இருந்த ட்ராமாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கணும். அவருக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. சரி, அவர் யோசிச்சிருப்பார், ஓகே மெத்துசேலாவோட தாத்தா, என் தாத்தா யாரேத்து அவருக்கு லேட் ஆச்சு, புல்ல ஸ்பெஷலாக பிறந்தான், சந்தோஷம். அப்போது எனக்கு தாமதமாகுகிறது என்றால் என் புள்ள ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு 187 வயசில் லாமேக்கை பெற்ற பின் ட்விஸ்ட்டு, அந்த குழந்தை ஸ்பெஷல்லாம் இல்லை. ஐயோ என்னடா இது, ஏனோக்கு மாதிரி தேவனோட சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓகே, கர்த்தர் எடுத்துக்கொண்ட அந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு மெத்துசேலாவோடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பட் யூ நோ வாட், மெத்துசேலா ஹேஸ் டு வெயிட். மெத்துசேலா அவங்க தாத்தா மாதிரியே, என்னுடைய அப்பா மாதிரியே ஸ்பெஷலான ஒரு குழந்தை வரும்னு காத்திருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன்னு பார்த்தா ஸ்பெஷலாலாம் வரல. ஆனால் மெத்துசேலா இன்னும் அதிகமாய் காத்திருக்க வேண்டிய அவசியத்திற்குள் தள்ளப்பட்டார். ஏன், காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சில நேரங்களில் மரணம் கூட தாமதமாகும். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப லேட்டாக மரித்த ஒரு குழந்தை யார் என்றால் நம்ம இப்போ பேசுனதுக்கு அந்த மெத்துசேலா தான். 969 மெத்துசேலா lived 969 years and then he died. 27th verse 527 சொல்லுது. 969 வயசில் மறுக்கிறாரு. அப்போனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், மெத்துசேலாவுக்கு இருந்த கேள்விகளுக்கு தேவன் பதிலளிப்பதற்கு அதாவது கண்களினால் பார்த்து அவருடைய ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு he had enough time. ஓகேவா, திருப்பி நான் சொல்கிறேன், மெத்துசேலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஏன்டவரே, எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டார், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டான ஏனோக்கை கொடுத்து லேட்டாக ஒர்த்து நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அதே மாதிரி தான் நான் ஆசைப்பட்டேன் நானும். சரி, எனக்கு லேட் ஆகும்போது நான் என்ன ஆசைப்பட்டிருப்பேன், ஏன்னா எனக்கு பிறக்கிற குழந்தை ஒரு ஏனோக்கு மாதிரி, எங்கள் அப்பா ஏனோக்கு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும் உங்களுடைய பார்வையிலனா இல்லையே. எனக்கு 187, அதுக்கப்புறம் 180 வயசு ஆகுது அவனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல. இது என்ன ஆண்டவரேன்ட்டு அவர் கேள்விகள் 1008 எழுந்திருக்கலாம். இவன் ஏதோ ஸ்பெஷலாக இருந்த மாதிரி தெரியலையே லாமேக்கு, எனக்கு ஏன் இவ்வளோ தாமதம்ன்ற மாதிரி கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் பல ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டும். ஏன்னா 182 தான் நோவாவே பிறக்கிறாரு. நோவா பிறக்கும் போது ஸ்பெஷலாக அப்படிலாம் இல்லை, பிறக்கும் போதெல்லாம் யாரும் ஸ்பெஷல் இல்லை. ஆனால் பேர் வைக்கும் போது ஒரு 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 ரெவலேஷன் ஒன்று நடக்குது அங்கே. நல்லா புரிஞ்சுக்கணும், லாமேக்கு ஸ்பெஷலாக அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் லாமேக்கு இருந்த அந்த தாட் ப்ராசஸ் பாருங்கள். ஏன்னா அதுக்கு முன்பாக பிறந்த எந்த குழந்தைக்கும் பெயர் காரணம் குறிப்பிடப்படவில்லை. இவங்களுக்கு வந்து இதனால இந்த பேர் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அப்புறம் அந்த எந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி பேர்கள் பெருசாக குறிப்பிடப்படல. ஐ மீன் எக்ஸ்டென்ஷன் ஒரு நேமோடைய ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் குறிப்பிடப்படல. ஆனால் லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று எக்ஸ்பிளனேஷன் பாருங்களேன். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அவன் அவர்களை தேற்றினானா? கேள்விக்குறி. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நிஜமாவே இவர் சொன்ன மாதிரியே கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இவன் தேற்றினானா அப்படின்றதுக்கான பதில் எஸ், 100% தேற்றினான்.
ஆனால் பரிதாபம் என்னவென்றால் அந்த நோவாவுடைய கதை நமக்கு தெரியும், பேழை எல்லாமே. அவங்களோட அப்பா அதுக்கு முன்பாக இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 777 வயசில் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த நோவின் பேழை பற்றிலாம் தெரிஞ்சிருக்குமா தெரியல, அதுக்கு முன்பாக அவர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதுதான் லாமேக். இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இதுக்கு முன்பாக நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கலாம், படாமல் இருக்கலாம். நோவின் அந்த எப்படி சொல்கிறது, பேழை இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் நோவா 120 வருஷம் பிரசங்கிக்கிறார்ல, அந்த காலகட்டத்திலையும் அவருடைய தாத்தாவாகிய மெத்துசேலா உயிரோடு இருந்திருக்கிறார். எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, இயர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகலாம். நம்மளுக்கு ஒரு வருஷம் இல்லை, யூடியூப்பில் பொறுமையாக நீங்கள் போர் அடிச்சதுலாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் கூட வந்து கேளுங்க. ஆனால் நான் வந்து ரஷ் பண்ண போகிறதில்ல. நான் சோஷியல் மீடியாவில் இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தீனி சாப்பிட்றவங்களுக்கு தீனி போட வரவில்லை. கர்த்தருடைய வேதத்தை ஆழமாய் டீப் டைவ் பண்ணி தியானிக்கிற நல்லுள்ளங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை, ஆழமான வார்த்தைகளை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக நான் இங்கே பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதனால் நான் ரஷ் பண்ண போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். 187 நீங்கள் கால்குலேட்டர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதை ப்ராசஸ் பண்ணுறேன். இது வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், நம்மளுடைய மெயின் கோரில் இல்லை. ஆனால் நான் பிரசங்கிக்கிறேன், நிறைய பேருக்கு பிரோஜனமாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். 187 மெத்துசேலா குழந்தை பிறகுது. அதுக்கப்புறம் 182 வருஷம் கழித்து லாமேக்கு பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 500 வருஷம் கழித்து நோவா பிறக்கிறார் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 869. ஸோ 500 வயசில் வந்து நோவாக்கு 500 வயசு ஆகும் போது மெத்துசேலாக்கு என்ன வயசு? 869. ஓகேவா? நோவாக்கு 600 வயசு ஆகும் போது ஃப்ளட் வருது. ஸோ +100 இஸ் ஈக்குவல் டு 969. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். நோவா 120 வருஷம் பிரசங்கித்தார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நோவாவுடைய பிரசங்கத்தை கேட்டும் மெத்துசேலாவே அந்த படகில் அந்த ஆர்க்கில் ஏறவில்லை, அந்த கப்பலில் அவர் வந்து காப்பாற்றப்படவில்லை. ஏனென்றால் என்னதான் தாமதமாக பிறந்தாலும், என்னதான் நோவா ஸ்பெஷல் சைல்டு, அதெல்லாம் அவருடைய பேர் காரணம் எல்லாமே அறிஞ்சாலும், நோவாவுடைய பிரசங்கத்தை அவங்களுடைய இம்மிடியட் ஃபேமிலி, அதாவது அவங்க மனைவி, அவங்களுடைய 3 பசங்க, 3 மருமகள்களை தவிர வேறு யாரும் கேட்கவில்லை. என்றால் பரிதாபம் அது இல்லை, அவங்க தாத்தாவே கேட்கல. ஏன்னா 969 இயர்ஸ் அவர் பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகும் போது 500 இயர்ஸில் குழந்தை பிறகுது. அதுக்கப்புறம் கர்த்தர் பேசுகிறாரு, எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெள்ளம் வந்தது நோவாக்கு 600 வயசு ஆகும் போது. அப்போனா கரெக்டாக 969 மெத்துசேலாக்கு வயசு, வெள்ளத்தில் தான் அழிஞ்சிருக்கிறார். இதுதான் ரெவலேஷன் இன்னைக்கு. ஓகேவா? ஆனால் இது நம்மளுடைய மெயின் கண்டென்ட்டில் இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. 969 ஏன் மறிச்சார்? மைட் பி காடுடைய பிளான். இவருக்கு வந்து 1000+ இயர்ஸ் வாழக்கூடிய பிளஸடான லைஃப் காட் கொடுத்திருந்தாலும் மெத்துசேலா chose to die at 969 because he chose to not to step into the boat. நோவா கட்டின அந்த பேழைக்குள் இவர் பிரவேசிக்க விருப்பப்படவில்லை. மைட் பி பாவம் அவரை கன்சியூம் பண்ணிச்சா, அவர் என்னன்னு எனக்கு தெரியாது, நம்ம ராங்காக ஒருத்தரை லேபிள் பண்ண வேணாம். ஆனால் ஒரு விஷயம், இவர் உயிரோடு இருந்திருக்கிறார். நோவா பிரசங்கிக்கும் போது, நோவா இன்வைட் பண்ணும்போது இவரெலாம் உயிரோடு இருந்திருக்கிறாரு. ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து உள்ளே போகல, அவ்வளோதான். இவர் காப்பாற்றப்படவில்லை. 969 ஷார்ப்பாக ஃப்ளட் வரும்போது இவர் அவுட்டு. ஓகேவா? நம்ம வந்து இப்போ நம்மளுடைய ஆக்சுவல் கண்டென்ட்குள்ளே டீப் டைவ் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மெத்துசேலாவுக்கு லாமேக் ஸ்பெஷல்னு நினச்சா லாமேக் ஸ்பெஷல் இல்லை. ஆனால் மெத்துசேலா மறிக்கிற வேலையில் ஒன்று தெரியுங்க, ஃப்ளட்டு வரும்போது ஒன்று தெரிஞ்சிருக்கும். லாமேக் ஸ்பெஷல் இல்லைப்பா. என் மகன் லாமேக் பெற்றெடுத்த நோவா ரொம்ப 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 ஸ்பெஷலு. நோவா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா அவர் வந்து நோவா பிரசங்கிக்கும் போது பைத்தியக்காரத்தனமாய் மெத்துசேலாக்கு தோன்றிருக்கலாம். நோவா அண்ட் அவங்களுடைய சன்ஸ் அண்ட் இன்லாஸ், ஓகே, அவங்களுடைய மருமகள்கள், அவங்களுடைய மகன்கள் ஏதோ பேரெல்லாம் கட்டும் போது முட்டாள்தனமாக இருந்திருக்கலாம். ஒரு 900+ இயர்ஸ் இருந்த ஒரு தாத்தா எப்படி யோசிச்சிருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 916 கூட வச்சுக்கோங்க, 968 கூட வச்சுக்கோங்க. அது 968 வயசு, 69 வயசு இருக்கிற ஒரு தாத்தா என்ன, ஏய் நான் கிட்டத்தட்ட 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேன்டா, என்னடா மழை கிழன்னு ஏதோ பேசுகிறீங்க, டேய் பேரா பைத்தியம் பிடிச்சாடா அப்படின்ற மாதிரி மற்றவர்கள் எந்த அளவுக்கு இவங்களை தூஷித்தார் தெரியாது. ஆனால் மெத்துசேலாக்கு இருந்த அனுபவம் நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் காட் கீழ்ப்படியில் அப்படி மட்டும் இல்லை, அனுபவம், என்னுடைய பர்சனலான அனுபவம் கர்த்தருடைய பிளானுக்கு அகென்ஸ்டாக போக அதிக வாய்ப்பு இருக்குது. அனுபவம் நான் இதை பார்த்ததே இல்லையே, நான் எப்படி இதை நம்புறது?
அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி, தன்னுடைய முழு அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி ஜஸ்ட் மேபி நோவாவை இவர் கடிந்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அப்பாக்களை தாத்தாக்கள்லாம் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில், டேய் உங்கள் அப்பா இறந்துட்டான்டா, ஏன்னா 777 இவர் அவுட் ஆயிடுறாரு, ஓகேவா, லாமேக். ஸோ டேய் உங்கள் அப்பா தானே இறந்துட்டான், நீ என்னடா இப்படி இருக்கிறியே அப்படின்ற மாதிரி ஒரு கடிந்து கொண்டிருக்கலாம். நான் இங்கே லாமேக்கை குறித்தும் ஓப்பன் அப் பண்ண ஆசைப்பட்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். 182 குழந்தை பிறக்குது, 500 வயசில் வந்து நோவாக்கு பிறக்குது. ஸோ 182 + 500, அதுக்கப்புறம் 100 வருஷம் வந்து அதாவது அந்த போட் மேக்கிங், அதாவது அந்த ஆர்க்லாம் பேழெல்லாம் கட்டுறாங்க. மொத்தம் பார்த்தா 782. நல்லா புரிஞ்சுக்கணும். லாமேக்கு எத்தனை வயசில் மறிக்கிறார் அப்படின்னா 777. அப்போனா 778, 779, 780, 5 வருஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ளட்டு வரத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்பாக தான் லாமேக்கு மறிக்கிறார். இது வந்து நற்செய்தியாக துர்ச்செய்தியெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேட்டா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்படி மெத்துசேலாவும் பிரசங்கத்தை கேட்டார், அது போல் லாமேக்கும் பிரசங்கத்தை கேட்டார். ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல யோசிக்கிறேன். லாமேக்கும் பிரசங்கத்தை கேட்டிருப்பார், ஆனால் பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை, அதுக்கு முன்பதாகவே மரித்தார். ஓகே, தட் மைட் ஹேவ் பீன் நேச்சுரல் டெத். பட் வந்து அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய மகனாகிய நோவாக்கு கோஆப்ரேட் பண்ணார் எதுவுமே வேதம் குறிப்பிடப்படவில்லை, ஓகேவா. அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ஆர்க்குள்ளே என்டர் ஆகுது. அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ளட் வரத்துக்கு 5 years பேக் தான் லாமேக், அதாவது அவங்க அப்பா மறிக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் மெத்துசேலா உள்ளே என்ட்ராக முடியல, ஏன்னா கீழ்ப்படல. நான் இதுக்கு முன்பாக சொன்ன மாதிரி அவங்க என்னதான் தன்னுடைய அத்தாரிட்டியில், தாத்தன் சொல்கிறேன்டா, என்னடா டெல்லிக்கே ராஜாவானாலும் தாத்தன் சொல்லி தட்டாதே என்று சொல்லி அவர் 1008 சொன்னாலும், இங்கே ஏன் நோவா கிங்கு அப்படின்னா, ஏன் நோவா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த சீரியஸ்னஸ் அபவுட் காட்ஸ் வேர்ட். எங்கள் அப்பனே சொன்னாலும் எங்கள் தாத்தனே சொன்னாலும் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கான்ட்ராடிக்டிங்காக ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா, வெரி சாரி, ஐம் நாட் கோனா ஒபே. நான் வந்து கீழ்ப்படிய போகிறதில்ல. உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன்ப்பா, உங்கள் மேலே நான் ரொம்ப அதிகமாக மரியாதை வச்சுருக்கேன் தாத்தா. ஆனால் எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த பின் நான் அதை கீழ்ப்படுகிற ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறதுனால நான் அதை வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கீழ்ப்படைய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் பெரியதுன்னு சொல்லி நோவா ஒரு ஹை ப்ரெஷருக்குள்ளே தள்ளப்படுறாரு. ஏன் நோவா ஒரு சீரியஸான பைபிள் கேரக்டராக நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இயர்ஸு நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு பைபிள் ரீட் பண்ணிட்டு போகும்போது அவர் கீழ்ப்படிஞ்சார், அந்த பேழையை பற்றின ஸ்டோரி தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்பாக இருந்த அவங்களோட தாத்தாவுடைய வயசு, அவங்க அப்பாவுடைய வயசுலாம் எவ்வளோ ஃபேமிலி ப்ரெஷர் இருந்திருக்கும் பாருங்களேன். நல்ல வேளை அவங்க அம்மாக்களை பற்றி குறிப்பிடப்படலை, அவங்களோட ஏஜ்லாம் குறிப்பிடப்படலை. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் அவங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அவர் எப்படி சொல்கிறது, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு ஊழியம் பண்ணுறோம், நம்ம வந்து தனித்துவமாக ஒரு நியூவாக உலகத்தில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு ஜென்ரலாக ரொம்ப நாட் ஸோ ஃபேமஸான ஒரு ஜாப், ஏதோ ஒரு விஷயம் எடுக்கும்போது பியர் ப்ரெஷர், ஒரு ஃபேமிலி ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு அது கடந்து வந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளால் பணம் என்ன சம்பாதிச்சா ஒத்துப்பாங்க. இவர் எதுவுமே இல்லாமல் ஒரு 100 வருஷம் இந்த மாதிரி பேழைங்களை கட்டின்னு இப்படி இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். வார்த்தை எப்போ வந்துச்சு, காடு இவர் எப்படி பிரசங்கிக்கிறாரு, என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திற்குள்ளும் ஒரு எப்படி விவரிக்கிறதுனே தெரியல எனக்கு. பேசும்போதே நான் பரிதாபமாயிடுவோம் போல் அவருடைய நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அந்த அளவிற்கு ரொம்ப 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 சீரியஸான ஒரு ஜோனில் இருக்கிறாரு. ஆனால் நோவா அசரவே இல்லைங்க, சும்மா கன்று மாதிரி நின்று சும்மா டிமால்னு வச்சு நான் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றோன்னான்னு சொல்லி யாருமே கோஆப்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, என் தாத்தாவே கீழ்ப்படையினாலும் பரவாயில்ல, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து இந்த பேழைக்குள் பிரவேசிக்க போகிறோம் என்று சொல்லி 8 people entered the ark. ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட்டு, நான் இங்கு பிரசங்கிக்க வந்தது நோவாவை பற்றி அல்ல, நோவாவை பற்றி மாத்திரம் அல்ல, ஹிடன், அதாவது தாமதத்திற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம். இந்த பாட்டுல என்ன அப்படின்னா, போன சாப்டரில் வந்து ஏனோக்கு, ஆனால் இந்த சாப்டரில் வந்து நோவா இல்லை. நான் நோவாக்கு வந்து சும்மா ஜஸ்ட் பில்டப் தான் கொடுத்தனே தவிர நோவா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். 32வது வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 5:32, நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான்.
இதுதான் ட்விஸ்ட்டு. இதுக்கு முன்பாக நம்ம பார்த்த பட்டியல் என்ன? அதிகம் ஆதாம் 130, அதுக்கப்புறம் அதிகம் 162 யாரேத்து, அதுக்கப்புறம் 187, 182. ஓகேவா? இன்னும் யோசிச்சுருப்பாங்க. அடுத்தது லாமேக்கு தான் யோசிச்சிருப்பாரு. சரி நம்மளோட முடியுதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் நோவா பார்த்தாரு. எங்கள் தாத்தாவுக்கு 187, எனக்காவது 187 இல்லை, சரி 200 இல்லை, 250 இல்லை, 300 இல்லை, 350 இல்லை, 400 இல்லை, 450 இல்லை, 498, 99 இல்லை, 500 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறகுது. நம்மலாம் என்ன பெருசாக பேசின்னு இருக்கோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசில் குழந்தை பிறந்துச்சு, ஆபிரகாமுக்கு 100 வயசில் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு 100 வயசில் பிறந்த குழந்தைக்கு அவ்வளோ பில்டப் கொடுக்குறோம். ஏன்னா அது அந்த ஸ்க்ரீன் பிளே பின்னாடி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. ஷி வாஸ் பேரன் அண்ட் ஆல். அது ஓகே, சாரால் பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலிங் தெரிஞ்சதுனால ஓகே. பட் இங்கே ஒருத்தர் 500 வயசில் குழந்தை பார்த்துக்கிறார். அவர் நிலைமை யாருன்னா பேசி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நான் பெருசாக இந்த சப்ஜெக்டுக்குள்ளே கேள்விப்பட்டதில்லை. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். 3 குமாரர்கள். தேர் நாட் ட்ரிப்ளட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு தனி சப்ஜெக்ட்டுங்க. அதை நான் முடிஞ்சால் வேறு ஒரு நாள் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் பேசுகிறேன். இதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் மூத்தவன் யாப்பேத். இதுக்கு வேதத்தில் ஆதியாகமத்திலே பதில் இருக்குது. ஓகேவா? மூத்தவன் யாப்பேத்து, அதுக்கப்புறம் சேமு, அதுக்கப்புறம் தான் காம். ஓகேவா? தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. மூத்தவன் இதில் 3 பேரில் ஆர்டரில் குறிப்பிடப்படும் போது சேம், காம், யாப்பேத் என்று சொல்லும் போது நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம்னா, சேம் பெரியவன், காம் சின்ன, மிடில், யாப்பேத்து சின்னவன் தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக யாப்பேத் தான் மூத்தவன். இதுக்கு வேதத்தில் வசனங்கள் இருக்குது. நான் இந்த வீடியோவில் குறிப்பிட மாட்டேன். மைட் பி ஸ்க்ரீனில் நான் போடுறேன். அது தேவையில்லாத சப்ஜெக்ட் இன்றைக்கி, அதனால் நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? யாஃபேத் பெரியவன், சேம் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் காம். ஓகே, காம் தான் சின்ன பையன். ஓகே சரிப்பா, 500 வயசில் இவங்க இவர் குழந்தைய பெற்றுக்கிறாரு. என்ன வர்த்தா அப்படின்னா 100% வர்த்து. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தையே ரசிக்க போகிறார் ஆண்டவர். அதாவது அழிக்க போகிறாரு. ஒரு 3 ஃபேமிலிஸை ரசிக்க போகிறாரு. அப்போ அந்த குடும்ப தலைவர்கள் எவ்வளோ முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கணும். தாத்தா கீழ்ப்படியில் லாமேக்கு 4 கட்டை எடுத்து வச்சார். அவங்க அப்பா 4 கட்டை எடுத்து வச்சு உதவி செஞ்சார். இல்லை, வேதத்தில் குறிப்பிடப்படல. ஃப்ளட்டு வரத்துக்கு 5 வருஷம் முன்னாடி தான் மறிக்கிறாரு. அப்போது ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இல்லையா? இல்லை, எதுவும் பண்ணல. அவங்க அப்பா லாமேக்கு எதுவும் பண்ணல. அவங்க தாத்தா மெத்துசேலா எதுவும் பண்ணல. இவங்க எதாவது நெகட்டிவாக வேணா பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர இன்னும் மோட்டிவேஷன்லாம் குத்தா மாதிரி இல்லை. மோட்டிவேஷன்லாம் ப்ராப்பராக பாசிட்டிவாக எதுனா இருந்ததுன்னா வேதம் குறிப்பிட்டிருக்கும். நோ, ஹீ வாஸ் ஹெல்ப்லெஸ். உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள்னால ஒரு உதவியும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் பெற்றெடுத்த 3 தங்கங்கள் சேம், காம், யாப்பேத் என்பவர்களும் 3 அழகான ரொம்ப கத்தருக்குள் இருக்கிற மருமகள்கள் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, மகன்கள் கீழ்ப்படியலாம், ஆனால் இந்த மாதிரி பைத்தியக்காரன் போல் தோன்றுகின்ற ஒரு முடிவிற்கு கீழ்ப்படிவது, மருமகள்கள் அந்த டெசிஷனுக்கு எஸ் சொல்லி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது இட்ஸ் அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அண்ட் கூடோஸ் டு தம். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் போய் தான் ஆகணும். ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பார்க்க போகிறது சேம், காம், யாப்பேத்தை தான். ஏன்னா நோவாவுக்கு 500 வயசில் குழந்தை பிறக்குது. 502 ஷேம் பிறக்கிறாரு. அதுக்கும் வேதவாசனம் இருக்குது. 502 சேம் பிறக்கிறாரு. யாப்பேத் தான் 500வது வருஷம் பிறந்த குழந்தை. ஓகேவா? 500 யாப்பேத்து, 502 சேமு, காம் அதுக்கப்புறம் தான். ஏஜ் குறிப்பிடப்படல பைபிளில். சரிப்பா, என்ன தாமதத்திற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம்னா, ஏங்க நோவா 500 வருஷம் டிலே, 500 வருஷம் கழித்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாரு. இவனுக்கு மாதிரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே யார் ஸ்பெஷல் அப்படின்னா சேம் ஸ்பெஷலாக, காம் ஸ்பெஷலாக, யாப்பேத் ஸ்பெஷலாக, அவங்களாம் கொஞ்சம் தாங்க ஸ்பெஷலு. ஆனால் இங்கே யார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா, இதை தமிழில், இந்த பதிவை தமிழில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். திஸ் ஹோல் வீடியோ இஸ் அபவுட் யூ. கடந்த ஒரு 30 மினிட்ஸாக நான் பேசிக்கொண்டிருந்த பில்டப் கொடுத்த காரியம் வேறு நோவாக்காக இல்லை, சேம், காம், யாப்பேத்காக இல்லை, ஆனால் யாஃபேத்தின் வம்சத்தில் தோன்றின நீங்களும் நானும் தான். ஏஷியன்ஸ், ஆசியா கண்டத்தில் இருக்கிற எல்லாருமே யாஃபேத்தோடைய அந்த லிங்கில் வந்தவங்க தான். அதனால் ஏன் நோவாவிற்கு தாமதம் அப்படின்னா,
நோவா தன்னுடைய ஃபஸ்ட்டு பேபியாகிய யாஃபத்தை 500 இயர்ஸில் பெற்றுக்கிறாருங்க. அவ்வளோ அப்போ அவருடைய மகன்கள் அவங்களாம் என்னென்னா பெருசாக எதுவுமே பயங்கரமாக ஏதோ பண்ணிட்டாங்கன்னா நேம் மென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் பெருசாக இல்லை. நான் கொஞ்சம் யோசித்தேன், என்னடா இது இவரை அந்த யாஃபேத்தோடைய வம்சத்தில் அவ்வளோ ஆஹாஹோன்லாம் யாரும் பெருசாக காணப்படலையே. ஏன்னா சேமன் வம்சத்தில் தான் ஆபிரகாம் அவங்களாம் பிறகுறாங்க. யாஃபேத்து 500 பிறகுறான். என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா யாஃபேத்தோடைய வம்சத்தில் தான் ஏஷியன்ஸ் வராங்க. ஏஷியாவில் தான் நம்ம இருக்கிறோம் இந்தியன்ஸு தமிழ்நாடுலேருந்து நம்ம இதை கேட்டுட்ருக்கோம். இங்கே வேறு இடத்துலேருந்து கூட கேட்கலாம். ஆனால் ரூட்டு பார்த்திங்கன்னா யாஃபேத்தின் வம்சத்தில் தோன்றவங்க தான் நீங்களும் நானும். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வம்சம் ஏன் அழிக்கப்படவில்லை, ஒரு ஏன் ஃப்ளட்டில் ஒரு மெத்துசேலாக்கு இருந்த ஒரு லெத்தாஜிக்னஸ், ஒரு லாமேக்கு இருந்த அந்த லெத்தாஜிக்னஸ் யாஃபேத்துக்கோ சேமுக்கோ காம்கோ இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக தே ஆர் எப்படி சொல்கிறது, தே ஒபேட் காட், தே ஒபேட் தி டேட். ஓகேவா, அது பைத்தியக்கார மாதிரி தோன்றாலும் இல்லை, அப்பா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்காரு, கீழ்ப்படிஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படுறாங்க. அந்த கிருபையில் தான் இப்போ நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அன்றைக்கி சேமும் காமும் நல்லா இருந்து யாஃபேத்தையோ போயா வேறு வேலை வெட்டி இல்லை கிழவா, உனக்கு சும்மா வயசான காலத்தில் பிள்ளைய பற்றி நானும் பிறந்ததுலேருந்து பார்த்துன்னுக்கிறேன், 100 வருஷமாக இதே கதை குத்துனுக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு 99வது வயசில் வர்த்தாமா மேட்ருன்னு எஸ்கேப் ஆயிருந்தாருன்னா அவர் அடுத்த ஒரு வருஷத்தில் ஃப்ளட் வரப்போகுது, அவுட் ஆகிருப்பார். நோ, ஹி ஒபேட் கரெக்டாக 100 இயர்ஸில். அதாவது இவர் 100 வயசு இருக்கும் போது ஃப்ளட்டு வருது. அந்த மழை பேழை மேலே போகுது. ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே நான் 3 நேம்ஸை ஹைலைட் பண்ணியிருக்கேன். மெத்துசேலா முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அவர் மூலியமாக தான் இனிஷியேட் ஆகுது. லாமேக் முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அவங்கள பற்றி பாசிட்டிவ் நிறைய நெகட்டிவ் அப்படி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவங்க இருக்கணுங்க, அவங்க இருந்தால் தான் அந்த வம்சம் வரும். ஓகேவா? நோவா ரொம்ப முக்கியமாக, நோவா முக்கியம். நெல்சன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி பதிவுகளை யூடியூப்பில் பேசின்னு இருக்கணும்னா பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் நோவாவை காப்பாற்ற வேண்டும். நோவாவை காப்பாற்றணும், அவருடைய சன் யாஃபேத் காப்பாற்றப்பட வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நெல்சனை நினைவு கொண்டதினால். எப்படி உங்கள் பேர் நீங்கள் போட்டுக்கோங்க, கர்த்தர் உங்கள் பேர், கர்த்தர் நெல்சனை நினைவு கொண்டதினால். நெல்சன் பிறக்கணும்னா யாஃபேத் வேணும்டா, அவன் தான்டா ஏஷியா பக்கம் போவான், அவன் மூலியமாக தான் நான் நெல்சன் பிறக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னை நினைவு கொண்டதினால். கிருபை பாருங்கள், கிரேஸ் எங்கெங்கே ஆரம்பிச்சது? நிறைய பேர் வெவ்வேறு இடங்கள் சொல்லுவாங்க, நான் இந்த இடத்த கிரேஸாக பார்க்குறேன். தேவன் ரொம்ப நல்லவருங்க, தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். என் மீது அவர் கொண்ட நேசம், என் மீது அவர் கொண்ட அநாதி திட்டம், அந்த பிளான் எவ்வளோ ஐயோ எனக்கு புல்லரிக்குது. அவருடைய தாட் ப்ராசஸ் பாருங்கள். நெல்சன் இந்தியாவில் பிறக்க போகிறான், தமிழ்நாட்டில் பிறக்க போகிறான், அது எந்த கண்டம், ஆசியா கண்டம். அப்போ அப்படியே ரூட் பேக் பண்ணால் யாஃபேத்தை சேவ் பண்ணுறான். 500 வருஷமாக இருந்தால் கூட பரவாயில்ல, டிலே பண்ணி குழந்தைய கூட, அப்போ தான் உங்களுக்கு அருமை தெரியும்னு சொல்லிட்டு 500 வருஷங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் அ ஜோக். நம்மளாம் ஒரு 2-3 வருஷம் குழந்தை இல்லாமல் என்ன பண்ணுறான்னு இந்த உலகத்தில் என்ன கேள்வி கேட்டு வச்சிடறாங்க. 500 வருஷம் ஒரு மனுஷன் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணி தாக்கு பிடிச்சி 500வது வயசில் தான் குழந்தை பிறகுது. 499 years what he was doing, how much amount of pressure he would have gone through. Traumatic அது, பட் the end was dramatic. கிளைமேக்ஸ் அவர் இப்போ இதை பற்றி பேசும்போது ஆழமாக அப்படியே இந்த சப்ஜெக்ட்லேயே பட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஆழம் அடங்கியிருக்குது இந்த ஒரு சப்ஜெக்டில், எவ்வளோ கிருபை அங்கேயே துவங்கியிருக்குங்க நோவா கிட்டே. ஏன்னா அவர் அப்பா பேர் வைக்கும் போது சொல்லிட்டா, இவன் தானே காப்பாற்ற போகிறான் அப்படி. ஹி வில் கம்ஃபர்ட் அஸ். ஹி கம்ஃபர்டட். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு வெளிப்பாடு. பேர் வைக்கும் போது என்ன வைக்கிறாங்க? கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான். ஹி வில் கம்ஃபர்ட் என்று சொல்லி அவன் நோவா என்று பேரிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். நிலத்தில் ஒர்க் பண்ணாமல் இவங்க ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் பேழைக்குள் நடந்தது என்ன? கிட்டத்தட்ட 1 year கிட்ட இவங்க பேழைக்குள் இருக்கிறாங்க. அது இதுவும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டு. ஏன்னா தண்ணி வற்றி போகிறது, 40 நாள் தானே மழை, ஆமாங்க. ஆனால் தண்ணி வற்றி போகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நான் டீப் டைவ் பண்ண விரும்பல. 1 year இவங்க எந்த ஒரு விதமான ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. தெரியுதுங்களா? கர்த்தர் சபித்த பூமியில் என்ன பண்ணோம்? நிலத்தை நீ நல்லா அவங்க வேர்வை கீழே சிந்தி நீ அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். சாபம் வந்துச்சா? அப்போ தான் உங்களுக்கு ஃபுட்டு.
ஆனால் கிருபையில் இருக்கிறவங்கள பாருங்கள், கிரேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் அப்பா பேர் வைக்கும்போது சொல்லிடுறாரு, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலை அண்டர்லைன், நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான், ஹி வில் கம்ஃபர்ட். கரெக்டாக சொன்ன மாதிரியே அவர் பண்ணுறாரு நோவா. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க அப்பாவே கூட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா வந்து 777, அவருக்கு 777 வயசில் மறிக்கிறாரு. ஃப்ளட்டு வரத்துக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி மறிக்கிறாரு. அது வரைக்கும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார், டே எதனா பண்ணுறா, நான் உனக்கு பேரெல்லாம் வச்சுனேடா, டே கர்த்தர் சபித்த பூமியில் என்னடா தேட்டர், எதுவும் தேற்ற மாட்டியாடா, உன் வார்த்தை பிரசங்கிக்கிற எல்லாம் ஆனால் பயமாக இருக்குதுல்லடா, என்னடா ஏதோ ஒரு கப்பல்னு கூட அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏதோ ஒன்று இந்த கொப்பேர் மரத்தில் ஏதோ கட்டுற, என்னடா இது எப்படா நான் நம்புறதுன்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் சரித்திரம். அதனால தான் நான் போன பார்ட் 1 வீடியோலே சொன்னேன், சில நேரத்தில் அவங்க மறிக்கிற வரைக்கும் கூட தெரியாது, லேட்டர் ஹிஸ்ட்ரி தான் பேசும் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ். அது போன்ற இன்னைக்கு நான் பேசுகிறேன். அவங்க அப்பா பேர் வைக்கும் போது என்ன இதில் பேர் வச்சாரோ தெரியல, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு பேர் வச்சுட்டு 1 வருஷம் கிட்டத்தட்ட 8 பேர் அலாங் வித் லாட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே காட் பிளான் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் விஷயம் என்னன்னா வேலையே செய்யாமல் 1 வருஷம் சாப்பிட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. அதாவது நிலத்தை உழுகிற வேலை இல்லை, ஏன்னா சேஃபாக போட் உள்ளே இருக்கிறாங்க. எந்த விதம் போய் கனியெல்லாம் பறிச்சுன்னு வர முடியாது. எனஃப் ஸ்டோரேஜ் வந்து உள்ளே வந்துருக்கணும் அனிமல்ஸ்க்கு, மேனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் அந்த பேழையை விட்டு அவங்க கீழே இறங்குற வரைக்கும் புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து எந்த விதமான வேலையும் செய்யாமல் சாப்பிட்டார்கள். திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் கர்ஸ். தேவன் சபித்தார், இப்படி தான் மேட்ரு. ஆனால் அந்த சாபத்துலேருந்து ஒரு வருஷம் காடே ரிஃப்ரைன் ஆகிறாரு. ஏன்னா அவருடைய கிரேஸ்க்குள்ளே, அந்த பேழையாகிய நோவாவின் பேழையாகிய கிரேஸ்க்குள்ளே, கிருபைக்குள்ளே அவர்கள் 1 வருஷ காலம் பிரவேசித்தார்கள். அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தே ஹேட் அ பிளஸட் லைஃப். ஏன்னா கோவனன்ட் வந்துச்சு, உடன்படிக்கை தேவன் அவர்களிடம் செய்தார். ஃபஸ்ட்டு செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா வானவில். இதுக்கப்புறம் அழிக்க மாட்டேன்டா, போங்கடா, ஃப்ளட்டில் உங்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூட காட் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. கிரேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர் இட் செல்ஃப். எஸ், கிரேஸ் வந்து ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாத போது அவர்களுக்காக ஒரு விலங்கு அடிக்கப்பட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் செய்யப்பட்டது. அங்கேயுமே கிரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல வந்து கிருபையின் பரிபூர்ணத்தை நான் பார்க்குறேன். நோவாவின் பேழை அது கிருபை, நோவாவின் பேழை அது கிருபை. ஏன்னா காட் சபிச்சதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ப்ராசஸில் வந்து அவங்க நோவோட பேழையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் கிருபை. கர்த்தரே சபிச்சாலும் அதே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கீழ்ப்படுகிறவங்கள சேஃப் கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 வருஷ காலம் கர்த்தர் அவர்களை போஷித்தார். அப்படி தான் சொல்ல முடியும். அவங்க ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, எல்லாம் உண்மை தான். உள்ளே எது வேணால் நடந்திருக்கலாம், உள்ள எந்த ஒரு குழப்படியும் இல்லாமல் அவங்க 1 வருஷம் ஃபீட் பண்ணப்பட்டாங்கன்னா எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக, எவ்வளோ கிருபையாக அவங்க காப்பாற்றப்பட்டாங்க, வழிநடத்தப்பட்டாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது கிருபை தாங்க என் கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ நான் கன்க்ளூட் பண்ண போகிறேன். ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த பிரசங்கத்தோடைய சப்ஜெக்ட் வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, சீக்ரெட் பிஹைண்ட் டிலேஸ், தாமதத்திற்கு ஒளிந்திருக்கும் ரகசியம் தான். மெத்துசேலாவுடைய முக்கியத்துவம், லாமேக்குடைய முக்கியத்துவம், நோவாவோட முக்கியத்துவம், யாஃபேத்தோட முக்கியத்துவம், அதன் விளைவாக நம்ம வரணும்னா யாஃபேத். இதுதான் என்னோடய சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் நான் பேசிக்கொண்டிருக்கிற வேலையில் ட்விஸ்ட் பண்ணி கிரேஸ் பக்கம் திருப்பினார் இந்த பிரசங்கத்தை. எஸ், வி ஹேட் கிரேஸ். நமக்கு வந்து கிருபை அன்றைக்கே கிடைத்தது. நோவாவுக்கு கிருபை அளிக்கப்பட்டது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். யாபேத்துக்கு கிருபை அளிக்கப்பட்டது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு கிருபை அளிக்கப்பட்டது. அப்போ என்னுடைய தாத்தா அப்படியே ரூட் பேக் பண்ணால் யாஃபேத் வருவார், நம்மளுடைய ஜென்ரேஷன், நோவாஸ் ஜென்ரேஷன். ஸோ யோசித்து பார்த்தா கிருபை அங்கேயே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அழகாக நான் பிறக்க வேண்டும் என்பதற்காக. நல்லா புரிஞ்சுக்கணும், அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு பிறக்க வேண்டும் என்றால் யாஃபேத்து காப்பாற்றப்பட வேண்டும். அந்த டிஎன்ஏல தான் நம்ம வரோம். அவர் அவுட்டுன்னா நம்ம பறக்க மாட்டோம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ரொம்ப கன்ஃபியூஸே பண்ண வேணாம். வேறு யாருன்னா வந்திருப்பாங்க ஷேமோட வம்சத்தில், ஹேமோட வம்சத்தில். பட் யாஃபேத் தான் இல்லையே. நோ, காட் லவ்ட் மீ எனஃப். நான் காட் லவ்டு ஜாஃபத்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுக்கு டேட்டா இல்லை. ஆனால் எனக்கு என் வாழ்க்கை கொஞ்சம் டேட்டா இருக்கிறதுனால தேவன் என்னை அதிகமாய் நேசித்ததினால் யாஃபேத்தை முன்குறித்து இந்த வம்சத்தில் தோணுன்னா இவனை 500 வயசில் பிறக்கவை சொல்லிட்டு அவ்வளோ பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி அவ்வளோ சீரியஸாக ஒரு குழந்தைய கொடுத்து
ஐயோ ஐயோ எனக்கா எத்தனை கிருபைன்னு பாடுறோம். இனிமேல் அந்த மாதிரி பாடல்களை பாடும்போது பாவத்தை மட்டும் பார்த்து பாட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கா இத்தனை கிருபை பாட்டெலாம் பாடும்போது சின்ன வந்துட்டு போவோம். சின்னனா நான் செஞ்ச பாவங்கள்லேருந்து என்னை தண்டிக்காமல் ஆண்டவர் வந்து கிருபியாக காப்பாற்றினார். அது மட்டும் இல்லைங்க. ஏங்க பாவம்லாம் ஒரு இதுவே இல்லைங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஹீரோயிசம் ஆகிடக்கூடாது பெருசாக. பிறப்பே என்னுடைய பிறப்பே கிருபை, அதுதான் சொல்ல வரேன் நான். எனக்கா இத்தனை கிருபைன்னும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீங்களே சப்பா, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாக உங்களுடைய கண்கள் என்னை கண்டதே, என்ன நினைவு கூர்ந்தீங்களே, எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய தயவு பா. யூ ஆர் ஆசம் லார்ட். எனக்கா இத்தனை கிருபை ஏசப்பா. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக நீர் ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க என்ன. தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாக. ஏன்னா நோவாவுடைய காலகட்டத்திலே ஷெட்யூல் ஸ்கெட்சு ப்ராப்பராக பக்காவாக செட் ஆனால் தான் பல்லாயிரம் வருஷம் கழித்து இன்றைக்கு நான் பிறந்து இதை அதே நோவாவை பற்றி, அதே கர்த்தரை பற்றி, அதே தெய்வத்தை பற்றி நான் பேசின்னு இருப்பேன். ஸோ நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. சீக்ரெட் பிஹைண்ட் டிலேஸ். தாமதமாகுதா? நீங்கள் யாரேத்தா இருப்பீங்க, ஏனோக்கா இருப்பீங்க, மெத்துசேலாவாக இருப்பீங்க, லாமேக்கா இருப்பீங்க, நோவாவாக இருப்பீங்க, யாஃபேத்தா இருப்பீங்க, ஏதோ ஒன்று இருந்துட்டு போங்க. ஆனால் தாமதம் நல்லது. தாமதத்திற்கு பின்பதாக இருக்கும் அர்த்தம் நாம் உயிரோடு இருக்கும் காலகட்டத்தில் நமக்கு புரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், நோவா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவர் இவ்வளோ சீரியஸான, அதாவது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். யாஃபேத் உயிரோடு இந்த காலகட்டத்தில் அவர் இந்த வேதம், இந்த ஜீனியாலஜியில், இந்த ஹோல் ஹிஸ்ட்ரியில், பைபிள் ஹிஸ்ட்ரியில் யாஃபேத்தெல்லாம் அவ்வளோ சீரியஸாக பண்ண அவருக்கு தெரியாமலே இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம உயிரோடு இருக்கிற காலகட்டத்தை தெரியாமல் போகலாம். ஆனால் தாத்தா யாஃபேத் தாத்தா, இந்த பரலோகத்தில் இருந்துன்னு இந்த பதிவை நீங்கள் கேட்டுன்னு இருந்தீங்கன்னா தாத்தா, யூ ஆர் ஸோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நல்ல வேலை அன்றைக்கி நீங்கள் கீழ்ப்பஞ்சுங்க. உங்கள் அப்பா பிரசங்க வந்து நோவாவுடைய வார்த்தையை, உங்கள் அப்பா நோவாவுடைய வார்த்தையை பிரசங்கித்ததை நீங்கள் கீழ்ப்படைந்ததுனாலே இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். யூ ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் ஜாஃபத். இதை நிறைய யாப்பேத்துகள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான்லாம் இந்த உலகத்துக்கு முக்கியமா? ஏன் தெரியுமா? நிறைய பேருடைய கண்கள் நோவாக்கள் மேல் உள்ளது. ஏன்னா நோவா வந்து ஃபேமஸ். ஷேம், ஹாம், யாஃபேத்லாம் ரொம்ப ஃபேமஸ்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் யாஃபேத்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்பதாக ஒரு ஃபேமஸ் நோவா இருக்கலாம். உலகமே நோவாவை குறித்த பிரசங்கங்கள் அநேகம் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நெல்சன் யாப்பத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவான். அவனுக்கு தீர்க்க தரிசனம் வெளிவர பண்ணுவார் காட். ஓகேவா? அவருக்கு அந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். அப்போ தான் யாஃபேத்தோட முக்கியம் எனக்கு தெரியும். ஓகே, அதுபோல் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் நோவாவை போல் ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம், ஏனோக்கை போல் ஃபேமஸாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரைத்தான் இருக்கலாம். நீங்கள் மெத்துசேலா போல் உங்களுக்கு தோணலாம், லாமேக் போல் தோணலாம். நான் நோவாலாம் இல்லைப்பா, நான்லாம் என்னப்பா சாதாரண மனுஷன்ப்பான்னு தோணலாம். நீங்கள் யாப்பேத்தாக இருக்கலாம். யாப்பேத் எல்லாமே அன்சங் ஹீரோஸ். அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட், க்ரூஷியல் பார்ட். ஆனால் அவங்களுக்கே தெரியாது. அது நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தா தான் ஆஹா அப்படின்ற மாதிரி தெரியுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாஃபேத்தாக இருக்கலாம், நீங்கள் யாரேத்தாக இருக்கலாம். சம்டைம்ஸ் இதை நீங்கள் ஹீரோவாக நிஜமாகவே நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஸ்டாராக ஏனோக்காவே இருக்கலாம், மெத்துசேலாவாக இருக்கலாம், லாமேக்கா இருக்கலாம், நோவாவாக இருக்கலாம். ஆனால் இது நிறைய யாப்பேத்துக்கள் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் தமிழில் பேசுகிறேன், சப்டைட்டில்லாம் போட போகிறது இல்லை. இதை கேட்டாலே நம்ம ஜாஃபைட்ஸ். ஓகேவா? யாஃபேத்தின் வம்சத்தில் பிறந்தவர்கள். ஸோ யூ ஆர் ஸோ வெரி ஸ்பெஷல். ஏன் லேட்டு இது அதெல்லாம் டீப் டைவே பண்ண வேணாங்க. நான் சொல்கிறேன், சாவர வரைக்கும் ரீசன் தரலனா கூட பரவாயில்ல, வாழ்ந்துட்டு செத்துடலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறதுக்கு? காரணமே தெரியாமல் கூட செத்துடலாம். ஆனால் நம்ம பரலோகத்திற்கு போன கேரண்டி எனக்கு இருக்குது. பரலோகத்திற்கு போன பின்பு மேலேருந்து கர்த்தருடைய கிருபையில் இந்த உலகத்தில் பார்க்க இருந்துச்சுன்னா, ஒரு வாட் எவர் ஹேப்பனிங் த வேர்ல்டு, செத்ததுக்கு அப்புறம் கூட கர்த்தர் பதில் சொல்லுவார். அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். நான் செத்த பின்பு கூட எனக்கு இந்த உலகத்தில் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால், நான் செத்த பின் மறுத்த பின் பல்லாயிரம் வருஷம் கழித்து கூட காட் என்னுடைய புகழ்ச்சியும் என்னுடைய கீர்த்தியும் மேன்மையாக வைப்பார். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் ஒரு பிரசங்கம் கூடங்க, சீரியஸாக சொல்கிறேன், யாஃபேத்தை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. நான் கொஞ்சம் யூடியூப் அதெல்லாம் சர்ச் பண்ணுற ஆள் தான். பட் ஐ ஹாவன்ட் ஹர்ட் மச் அபவுட் ஜாஃபேட். யாஃபேத் வம்சத்தில் நம்ம பிறந்தோம், இந்தியன்ஸ், அது எனக்கு தெரியும். அவ்வளோதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரசங்கத்தில். பட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜாஃபேத், 500 வயசில் பிறந்தார்ல ஒரு குழந்தை ஜாஃபேத்து, அவருடைய முக்கியத்துவம், அவர் இல்லாமல் நான் இல்லை, என்னை காப்பாற்றணும்னு தேவன் அவரை பாதுகாத்தாரெல்லாம் யாருமே பேசி நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால தான் சொல்கிறேன், நம்ம உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் யாருன்னா நம்மளை பற்றி பேசுகிறாங்க, பேசலைன்னா பிரச்சனையே இல்லை. தேவன்
நம்மை கைவிட மாட்டார். தேவன் நமக்கு உண்டான எனஃப் கிரெடிட்ஸை கொடுக்காம இருக்கவே மாட்டார். மனுஷன் நன்றி இல்லாமல் இருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? மனுஷன் நன்றி இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் அவன் அது அசட்டை பண்ணியும் அவர் அதை இம்பார்ட்டன்ஸ் தெரியாமலே கூட இருந்துடலாம். நம்மளுடைய முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைவு கூறுவார். கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தரோட நிறுத்திட மாட்டார். ஒரு மனுஷன் வாயாலேயே நம்ம மரித்த பின்பும் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க நிஜமாவே. போன பார்ட் 1ல் நான் சொன்னேன், இதை பற்றிலாம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, ஆனால் நான் பேசுகிறேன்னு சொல்லி அவரை ஹீரோவாக்கணும். ஆனால் இந்த நாளில் நம்ம பார்த்தது எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச நோவாவை பற்றி இல்லை, யாப்பேத் இந்த நாளின் சரித்திர நாயகன். எஸ், ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி. பிகாஸ் அவர் கீழ்ப்பஞ்சதுனால தான் நான் அப்போ இருந்தேன். ஓகே, ஸோ டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நான் கேட்க மாட்டேன், நம்ம அப்பா தான், உரிமையாக நீங்கள் கேளுங்க. ஆனால் ஒரே ஒரு ஹோப் கொடுத்து நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். பதில் வரலன்னா பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? உங்களுக்கு தாமதத்திற்கு ஒளிந்திருக்கும் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். தாமதத்திற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் பதில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை துதிப்பேன் என்ற ஆட்டிடியூடில் நம்ம துதிக்க ஆரம்பிச்சுன்னா காலம் பதில் சொல்லும். ஃப்யூச்சரில் நம்மளும் ஒரு ஸ்டார். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டார் தான், இதை நீங்கள் கேட்டுன்னு இருந்தாலே. ஏன்னா இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் இது வீடியோலாம் இல்லை பாருங்களேன், சும்மா அதில் ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? வீடியோ இருந்தாவது நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு ஆடியோவை நீங்கள் கேட்குறீங்கனாலே நீங்கள் கன்னு தான், நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார் தான், நீங்கள் வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற ஆள். இதே கண்டென்ட்டை டக் 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 டக்னு ஒரு 3 to 4 minutes என்னால் பேச முடியும். ஆனால் ஆழம் இருக்குமா, டெப்த் இருக்குமா? சான்ஸே இல்லை. நான் இந்த யூடியூபுக்கு வரும்போது ரீசெண்டாக நிறைய ஷார்ட் வீடியோஸ் பண்ணேன். 1 minute சும்மா சர்ன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் கர்த்தர் பேசினார், இல்லை நீ பண்ண வேண்டியது அது மாத்திரம் இல்லை, ஆழமாய் பிரசங்கிக்க வேண்டிய நேரம் சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ளோவை அப்ரப்டாக நான் ஸ்டாப் பண்ணி இப்போ நான் இதில் டீப் டைவாக ரொம்ப ஆழமான பெரிய பெரிய பிரசங்கங்களை நான் போடலான்ற பிளானில் தான் இது ஒரு விஷயம் ஆழமாக இருக்குது. ஐ மீன் பெருசாக போடணுன்றது பிளான் இல்லை, ஆழமாக போடணும். அது எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அப்லோட் பண்ணுவேன். அதுதான் தட்ஸ் மை பிளான். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் போயிருக்கு. இட்ஸ் ஓகே. இது மைட் பி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பிரோஜனமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது தமிழில் வேற ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர் கேட்டுன்னு இருப்பாங்களா, அவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்காக தான் பேசுகிறேன். அவங்க நீங்களாக கூட இருக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ காட் இஸ் குட் அண்ட் காட் லவ்ஸ் யூ ஸோ மச். தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு, உங்களை பிளெஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி புரியலனாலும் சரித்திரம் நாளை நம்மை பற்றி பேசும் என்று சொல்லி நான் இந்த ஒரு பதிவை நிறைவாக முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.